Hi friends, welcome to our Sanila Cooking. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி க்ரீன் சிக்கன் 65. என்னடா நேம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? சிக்கன் 65ல எப்போதும் கலர்லாம் போட்டு பண்ணுவோம். ஸோ அது பண்ணுறது நல்லது இல்லை. ஸோ அதனால் நிறையா பேர் குழந்தைங்களுக்கெலாம் பண்ணி கொடுக்க மாட்டீங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்லாம் தேவையே இல்லை, செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ரெசிப்பியை விஜய் சேதுபதி ஒரு ஷோவில் சொல்லியிருப்பாங்க. அதை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு மெயினாக சூப்பரான ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்தோம்ல அதே அளவுக்கு பூண்டியும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்துருக்கேன். இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு கொத்தமல்லி தழை நல்லா தண்டோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. செம்ம வாசனையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுல் எடுத்துப்போம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல க்ரீன் பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நல்ல கெட்டியான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் போனோட கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கனை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனுக்குள்ளே போயிட்டு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கெலாம் மசாஜ் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி தான் சிக்கனுக்கும் கொஞ்சம் மசாஜ் கொடுத்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் எல்லாமே உள்ளே ஏறிடும். இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட பொட்டுக்கடலை மாவு இருக்குல்ல, அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்க்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவை எப்போவுமே பொரிக்க போகிற டயத்துக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்திங்களா, நம்ம சிக்கன் கலர் எதுவும் சேர்க்காம செம்ம சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு சிக்கனாக நம்ம போட்டுடலாம். அடுப்பை எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக ஜூஸியாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா திருப்பி போட்டு 1 சைட் சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு திருப்பி போடுங்க. இல்லாட்டினா ஒட்டி மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா இதே ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணி டீப் ஃப்ரை பண்ணாமல் நீங்கள் தவாவில் போட்டு ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம். இல்லை ஏர் ஃப்ரையர் இருந்ததுன்னா அதில் கூட வச்சு சாப்பிட்லாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கனோட கலர்லாம் செம சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லாவே வெந்துடுச்சு. சூப்பரான க்ரீன் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இந்த ரெசிபியை பண்ணிட்டோன்ட்டு. ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். உங்களுக்கே வீடியோ பார்க்கும்போது தெரியும். மசாலா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு பண்ணுறதொட்டு இதோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் டேஸ்ட்டை விட பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருந்தாலே போதும், நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத இந்த கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.